அவ்வளோ அழகாக நான் இங்கிலீஷ் பேசுகிறேன், என் லைஃப்பில் பேசினதில்லை. அழகாக இங்கிலீஷ் பேசுகிறேன், 3 நிமிஷம் வீடியோ ஓடுது. எனக்கு இந்த குரல் வந்து என் குரல் தான், என்னுடைய குரல் தான் இருக்குது, வேறு யார் குரலுமே இல்லை, என் குரல் தான் இருக்குது. எனக்கு பயங்கர ஆச்சரியம், நம்ம இந்த வீடியோ பேசலை. அதை விட பெரிய ஆச்சரியம், லிப் சிங்க் ஆகுது, கரெக்டாக லிப்பு சிங்க் ஆகுது. எனக்கு ஆச்சரியம், நான் பேசலை, இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ எடுக்கலை. ஆனால் இதே மாதிரி ஷட்டை போட்டு நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். இது என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்களுடையதான வாய்ஸை வச்சு இதே மெசேஜை இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டோம். எப்படியா லிப்சிங் ஆகுது? அதுக்கு ஒரு ஆப் இருக்குது பாஸ்டர், அதுக்கேற்ற மாதிரி லிப்சிங்க்கும் பண்ண வைக்கலாம். இப்போ உங்கள் ஒரு வீடியோ இருந்தால் போதும் 10 லாங்குவேஜில் உங்களை பேச வச்சிடலான்றாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் மோஸ்ட் டேஞ்சரஸ். இப்போ நான் பேசினது எது, நான் பேசாதது எதுன்னு உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி தான் உங்கள் வீடியோ, உங்கள் ஃபோட்டோ தேவையில்லாதவன் கைக்கு போய் மாட்டுச்சு, தொலைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது நான் இல்லை, அது அவங்க ஏஐயில் பண்ணியிருக்கிறாங்க, தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு சைபர் கிரைமுக்கு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி உனக்காக அவங்க எல்லாம் செய்வாங்க. இல்லைன்னு சொல்ல, அது வரைக்கும் உன் மன உளைச்சல், அது வரைக்கும் உன் பிரச்சனை. அதுவும் இன்னும் இருக்கிற மீடியா இருக்குது பாருங்க, பின்னாடி சொல்கிறேன், அது சரியா தப்பான்னு கூட தெரியாது, உடனே ப்ரொபகேண்டா. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். சரி பண்ணுறதுக்கு முன்னாடி வராமல் தடுப்பது தான் நல்லது. தயவு செய்து ஃபோட்டோ எடுங்க, உங்கள் இஷ்டம் எடுங்க, ஆனால் ஒரு லிமிட்டா. எதுக்குமே அளவுக்கு மீறின ஆபத்து தான், அளவுக்கு மீறிச்சு ஆபத்து. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் ஸ்டேட்டஸில் என்ன வைக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. முந்தியெல்லாம் குடும்பமாக ஹோட்டலுக்கு போனோம்னா சாப்பாடு வந்த உடனே குடும்பம் ஒரு சின்ன ஜோம் பண்ணுவாங்க. இப்போ ஜோம் பண்ணுறது இல்லை, சாப்பாடு வந்தோடனே இருங்க 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 மொத்தம் உட்காந்து ஃபோட்டோ எடுக்குது. அது ஃபஸ்ட்டு வேலையே ஃபோட்டோ தான். எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒருத்தன் ஃபோன் அடிக்கிறான், என்ன ஹோட்டலில் சாப்பிட்ற போல, என்னடா இது நம்ம சாப்பிட்றது எப்படி அவனுக்கு தெரியுதுன்னா, இது வச்ச ஸ்டேட்டஸை அவன் பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறான். அப்புறம் நமக்கு வீட்டுக்கு வரத்துக்குள்ள வயிறு வலி வந்துடுது. அவன் என்ன பேசியிருப்பான், குடும்பமே உட்காந்து திங்குது. அப்புறம் வரும்போது இது என்ன சொல்லுது, அந்த ஹோட்டல் சரியில்லை, நீ சரியில்லை, எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ், எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேட்டஸ். ஒரு ஆள் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு, நான் பார்க்குறேன், நாங்கள் குடும்பமாய் புறப்பட்டு கொடைக்கானலுக்கு போகிறோம். இந்த ஸ்டேட்டஸ் யாருக்கு? நான் நினச்சேன் அந்த ஏரியாவில் இருக்க திருடனுக்கு. நாங்கள் வீட்டில் இல்லை, வந்துட்டு போங்க, வீடு ஃப்ரீயாக தான் இருக்கு. எதுக்கு இதெல்லாம் ஸ்டேட்டஸில் வைப்பிய? இதை எதுக்கு ஸ்டேட்டஸில் வைப்பிய? ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க.